நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் கார்த்திகை மாத ராசி பலன் தான் சொல்லுவேன். 12 ராசிகளுக்கு உண்டான கார்த்திகை மாத ராசி கிரகங்களுடைய ஸ்தான பலன், பார்வை பலன், ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நடக்கும், என்னென்ன நன்மைகள் தீமைகள், என்னென்ன பரிகாரம் செய்யணும், என்னென்ன தப்பிச்சிக்கிறது எப்படி, மீண்டு வர்றது எப்படி, அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இப்போ உங்களுக்கு தெளிவாக விளக்கி கொடுக்க போகிறேன். இதை நீங்கள் கவனித்து நடந்துக்கிட்டிங்கனாக்கா இந்த கார்த்திகை மாத ராசி பலன்லேருந்து மீண்டு வந்து எல்லா நலங்களும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி இப்போ என்னுடைய குருநாதரை நான் வணங்கிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மா மகாகாளி வேணும். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். என் உபாசனன் மகா வாராகி வேணும். ஓம் மகிஷத் பஜாய வித்மிக சண்டகஸ்தாம் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். என் இன்னொரு உபாசனன் பகலாமுகன். ஓம் பகலாமுகி வித்மிகே சம்பேந்தும் தன்னோ தேவி பிரச்சோதயாத். கார்த்திகை மாதம் லக்ஷ்மி வாசம் செய்யும் மாதமாக சொல்லப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் தான் நிறைய விழாக்கள் கோவிலில் நடக்கும், வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும், நிறைய விசேஷம் நடக்கும். ஏன்னா லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதம்னால கண்டிப்பாக நடந்து தான் ஆகும். அது இல்லாமல் விரதமும் இருப்பாங்க நிறைய. பெரும்பாலும் ஐயப்ப பக்தர்கள் 48 நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசனம் செய்வார்கள். ஐயப்பனுக்கு மட்டுமல்ல, எல்லா தெய்வங்களுக்குமே விரதம் இருக்கலாம். சிவபெருமானுக்கு விரதம் இருக்கலாம், முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கலாம், அம்மனுக்கு விரதம் இருக்கலாம், பெருமாளுக்கு விரதம் இருக்கலாம், எந்த தெய்வங்களும் வேணும் இருக்கலாம். இருந்தாலும் பிரசித்தி பெற்றவங்கிறது அந்த ஐயப்ப விரத மகிமை தான். ஸோ அதனால் கார்த்திகை மாதம் நல்ல மாதமாகத்தான் விளங்கப் போகிறது. 12 ராசிகளுக்கு உண்டான அந்த கார்த்திகை மாத பலன் பார்க்கும் பொழுது கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல இதனால் வரைக்கும் மிதுன ராசி இருந்த குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாகி கடகராசிக்கு வந்திருக்கார். சிம்ம ராசியிலேயே கேது பகவான் தொடர்ந்து இருந்து வருகிறார். அடுத்ததாக துலாம் ராசியிலே சுக்கிரன் வரப்போகிறார். இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே சுக்கிரன் வந்து விடுவார். சுக்கிரன், சந்திரன், புதன், 3 கிரகமே இருக்காங்க. விருச்சிக ராசியிலே சூரிய பகவானும் செவ்வாயும் இருக்கிறார்கள். கும்பராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரக சூழ்நிலைகளிலே பொதுவான பலன்களில் பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்குமே இப்போது சொல்லப் போகிறேன். அதை நீங்கள் கேட்டு தெரிந்து நடந்து கொண்டிருக்கிறானால் எல்லா நற்பலனும் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி, மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்காக இந்த கார்த்திகை மாத ராசி பலன் நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு மிதுன ராசிக்காரனுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்க போகுது. ஏனென்றால் உங்கள் ராசியில் இது வரைக்கும் குரு பகவான் இருந்தார். ஜென்மகுரு, கை கட்டிப்பட்டாமல் இருக்குமே, எதுவும் பண்ண முடியாது, இப்படி மாதிரி ஒரு மனநிலை தான் இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இப்போது நல்ல நிலைமைக்கு வரப்போகுது. பொதுவாக மிதுன ராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே ஒரு திட்டம் திட்டிகிட்டே இருப்பாங்க, பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எதனா ஒரு செயல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய படிக்கணும்னு நினைப்பாங்க, நிறைய கற்றுக்கணும்னு நினைப்பாங்க, எல்லாருக்குமே நிறைய ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க, வழக்காடுவாங்க. இதெல்லாமே நல்ல ஒரு கை தேர்ந்தவங்க தான் நீங்கள். இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் அடிக்கடி டபுள் மைண்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கும். அதனால் டபுள் மைண்டட், இருவிதமான எண்ணங்கள், ஒரு முடிவு எடுக்கிறதுல மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அது உங்கள் ராசியுடைய தன்மை. அப்படிப்பட்ட இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு 2ஆம் இடத்தில் வந்துட்டார். கையில் பணம் வரப்போகுது, செலவு பண்ண போகிறீங்க, தேவை அறிஞ்சு செலவு பண்ணுவீங்க. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் கொஞ்சம் சேமிப்பு நீங்கள் கொண்டு வரணும். அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா தைரியம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்.
தன்னம்பிக்கை வந்துடும். தைரியம் குறைஞ்சிருந்தால் கூட தன்னம்பிக்கை வந்துடும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சொல்லுவாங்க பாருங்கள், அதில் நீங்கள் சமாளித்து வந்துடுவீங்க. உங்களுக்கு ஒரு திட்டத்தை செயல் வடிவம் கொடுத்து இந்த காலகட்டத்தில் வெளிக்கொண்டு வந்து அது மூலிமா அதில் பேர் புகழெலாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டோன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான் நடக்க போகுது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி புதன் சுக்கனுடையும் சந்திரனுடைய சேர்ந்து தான் இந்த கார்த்திகை மாதத்தில் உலா வந்துட்டுருக்கார். எந்த ஒரு பாபகரங்களும் இல்லை. அதனால் நல்ல விஷயங்கள் தான் உங்கள் மனசில் பதியும். நல்ல விஷயங்கள் வரும். அந்த நல்ல விஷயங்கள் பதிஞ்சு அதை செயல்படுத்தி வெற்றி காண்பீங்க. அப்போ எவ்வளோ நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுதான் இப்போ கார்த்திகை மாதத்தில் நடக்க போகுது. உங்களுக்கு முன்னோருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்குண்டான முயற்சியில் இறங்கலாம். கோயில் குளம் போயிட்டு வரலாம். குடும்பத்தை நல்ல திட்டம் போட்டு அவங்களுக்கு தேவையான அறிஞ்சு அதை செஞ்சு அவங்க எல்லாமே உங்களை பேசுகிற மாதிரி, உங்கள் மேலே அன்பு ஆதரவாக இருக்க மாதிரி கண்டிப்பாக நடந்துக்க போகிறீங்க. இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்கள் இருப்பாங்க. தொழில் பண்ணுறதுல கூட்டாளிகள் பங்குதாரர் இருப்பாங்க. வியாபாரத்திலுமே இந்த கொடுக்கல் வாங்கலாம் இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மறைமுகமான சில எதிர்ப்புகள் எல்லாமே பொறாமையால் தான். எப்படி இருக்கான், எப்படி முன்னுக்கு வரலாம், நம்ம எப்படி கஷ்டப்பட்டுன்னே இருப்போம், இந்த மாதிரி ஒரு சிந்தனை தான் பரவலாகவே மக்களிடையே வந்துட்டுருக்கு. அந்த வகையில் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பொறாமை உணர்வோடு சில பேர் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க போகுது. அப்போ நீங்கள் அது கவனமாக இருந்து அதிலேருந்து வெளியே வந்துடணும். அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய பேச்சு சாதித்தால், பேச்சு திறமையால் சில பேர் பார்த்திங்கன்னா சாதாரண தொண்டனாக இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு பேர் பேசப்படும். அவங்க செஞ்ச விஷயத்தை உடனே தலைமைக்கு போகாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, தலைமை அவங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்பை கொடுத்து வழிநடத்தி செல்ல விடுவாங்க. நீ இதை பார்த்துக்கோ, உன்னுடைய திறமை தெரிஞ்சு போச்சு. அப்படி தான். அப்போ இது எப்படி நடந்தது? ஒரு நல்ல நேரம் வந்த பிறகு தான் நடக்கும். கெட்ட நேரத்தில் நடக்குமா? நடக்காது. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்கள் ராசிக்கு வரப்போகுது. அதை நீங்கள் பயன்படுத்திங்க. கலைத்துறை, சமூக நீதித்துறை, கல்வித்துறை, கம்ப்யூட்டர் துறை, பண பரிவர்த்தனை, ஷேர் மார்க்கெட் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி துறைகள் எல்லாமே உங்களுக்கு ஜொலிக்கிற மாதிரி அமைப்போகுது. வாழ்வை வளம் செய்வது போல் அமைப்போகுது. சும்மா ஏனோதோனெல்லாம் இருந்து பிரயோஜனம் இல்லை இல்லையா. அதுக்காக நம்ம எம்மர் உழைக்க போகிறதில்ல, செய்ய போகிறதில்ல. நம்ம செஞ்சதுக்கு பலன் கிடைக்கணும். அதுதானே உண்மை. அது உங்களுக்கு நடக்க போகுது. மாமன் மைத்துனர் வகை சொல்கிறோம் இல்லையா, ஒரு தாய் மாமனாக இருக்கலாம், அக்கா வீட்டுக்காராக இருக்கலாம், இந்த மாதிரிலாம் உறவு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி உறவுகள் உங்களுக்கு கை கோர்த்து வருவாங்க. நான் கூட இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நீ செய், தைரியமாக பண்ணு, அப்படி தான் சொல்லுவாங்க. இது மாதிரி எல்லாமே நடக்க போகுது இந்த கார்த்திகை மாதத்தில். அது இல்லாமல் வேண்டுதல், பிரார்த்தனைகள் இதெல்லாம் வேண்டியிருப்பீங்க. பொதுவாகவே நீங்கள் இறை நம்பிக்கை ரொம்ப பெரிய முழு மூச்சாக இருக்கிறது கிடையாது. சும்மா போவீங்க, சும்மா ஏதோ ஒரு கஷ்டமான நேரத்தில் வேண்டியிருப்பீங்க. அதெல்லாமே இப்போ நீங்கள் நிறைவேற்றி அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொள்ளலாம். அதற்குண்டான நேரங்கள் தான் இப்போ வந்திருக்கு. வாழ்க்கை தேவையான வசதிகளை பெருக்கிக் கொள்ளலாம். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களே, அதுதான் இப்போ இந்த உங்களுக்கு நடக்க போகுது. மிதுன ராசிக்காரர்களுக்கு மனைவியாக இருந்தால் கணவனை கண்காணித்து வர வேண்டும், கணவனாக இருந்தால் மனைவியை கண்காணித்து வர வேண்டும். நல்ல விஷயத்துக்கு தான். அவங்க உடல்நலை பார்த்துக்கணும், அவங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்துக்கணும், அவங்கக்கிட்ட இருக்கிற திறமையை வளர்க்கணும். அந்த காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா ஒரு கணவனுக்கு திறமை இருந்தால் கூட மனைவி ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, பேசாமல் விட்டுருவாங்க. அதே மாதிரி மனைவிக்கு இருக்கிற திறமையை பார்த்து கணவனும் பேசாமல் இருந்துருவார். ஒரு சிலர் தான் அப்படி இருந்தாங்க. இப்போது பரவலாக பார்த்திங்கன்னா இப்போ உள்ள நிலைமையில் நிறைய விளம்பரங்கள் வந்துடுச்சு. விளம்பரத்துறை ரொம்ப கொடி கட்டி பறக்குது. மீடியா, ப்ரெஸ்ஸு,
இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாமே வந்துடுது. எந்த ஒரு விஷயம் எங்கே நடந்தாலுமே உடனே நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த கணவனுக்கு உண்டான திறமையை மனைவியும், மனைவிக்கு உண்டான திறமையை கணவனும் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி அவங்களை கொண்டு வரணும். அதுக்கு உண்டான நேரம் தான். அதுக்காக தான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனைவியோ உங்கள் கணவனோ உங்கள் கண் முன்னாடியே பாராட்டு புகழ் பெற்று பரிசு கிடைச்சி நல்வாழ்வு வாழ்வாங்க. 4 பேர் முடி தெரிவாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லையா? அதை நீங்கள் செய்யலாம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம இந்து மதத்தில் தான் நிறைய கடவுள்கள், தெய்வங்கள் இருக்காங்க. எல்லாம் அவதார புருஷர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை நம்ம கோடிட்டு காமிச்சு போயிருக்கோம். முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாமே அவங்க சொல்லிட்டு போனதான். புதுசாக நம்ம ஒன்றும் சொல்ல போகிறது. அந்த வகையில் உங்கள் ராசாதிபதி புதன் இருக்கும்போது பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. பெருமாளில் விஸ்வரூப தரிசனம் காணும். விடிய காலில் போனவுடனே பெருமாள் கோயிலை திறந்தோடனே காட்டுவாங்க பாருங்கள். திருப்பதியிலே காட்டுறாங்க. அதுக்கெலாம் வந்து பணம் கட்டி போகணும். முக்கியமான விஐபி தான் போவாங்க. நீங்கள் அங்கே போகணுன்னு நான் சொல்ல. அது மாதிரி வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க. இல்லை என்றால் வீட்டுக்கு அருமையில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு காலையில் போயிட்டு அது கோயில் திறக்கிறதுக்கு முன்னாடி நின்று அங்கே போய் நின்று திறந்தவுடனே பார்த்துட்டு வர்றது அவ்வளோ விஷயம். பச்சை வஸ்திரம் சாத்தி அபிஷேக ஆராதனை பண்ணலாம். பச்சை பயிறு சுண்டல் செய்து வழிபாடு செய்யலாம். இதெல்லாம் ரொம்ப விசேஷம். கோயிலையும் கொடுத்துட்டு தானம் பண்ணலாம். நீங்களும் அதை வீட்டில் வச்சு சாமிக்கிட்ட வச்சு சாப்பிடலாம். அது அந்த கிரகத்துக்கு உண்டான தானியங்களை நம்ம உண்ணவும் ஆலயத்திற்கு சென்று பிரசாதமாக விநியோகிக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும். இதெல்லாமே சூட்சமான பரிகாரணம். செய்யக்கூடிய தான தர்மங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது குழந்தைகளுக்கு பெருமா அனாதை ஆசிரமம் சென்று பண்ணிட்டு வரணும். ஒரு குழந்தை ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். ஒரு குழந்தை எல்லாருக்கும் உதவி பண்ணுவாங்க. இப்படி பார்த்து செய்யணும். எந்த குழந்தைக்கு உதவி கிடைக்காமல் இருக்கோ அந்த குழந்தைக்கு செய்யணும். நீங்கள் போய் விசாரிக்கணும். சும்மா போயிட்டு என்ன தானோ மொத்தமாக 19 இதை கொடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் கவனித்து அங்கே பார்த்து விசாரித்து பாத்திரம் மருந்து பிச்சை இடன்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க? அந்த மாதிரி தான் பகுத்து அறிந்து செய்யணும். அப்போ உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, நீங்கள் செஞ்சுருவீங்க. இருந்தாலும் ஒரு கைட் மாதிரி சொல்லும்போது அது கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. ஸோ இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாத பலன் உங்களுக்கு காரிய சாதனை புரியக்கூடிய மாதமாக அமைய போதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.